தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் SBI வங்கியில் விவசாயி வாங்கிய கடனை முழுமையாக செலுத்திய பிறகும் அடமானமாக வைத்த நிலப்பத்திரங்களை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது வங்கி நிர்வாகம். 77 வயதான விவசாயியை 3 ஆண்டுகளாக வங்கி நிர்வாகிகள் அலைக்கழிப்பது ஏன்? தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகா வேலிடுபட்டு மேலத்தெருவைச் சேர்ந்தவர் 77 வயதான விவசாயி ராமசாமி. இவர் தனது கிராமத்தில் உள்ள 15 ஏக்கர் விவசாய நிலத்தை அடமானம் வைத்து விளாத்திக்குளம் SBI வங்கியில் 5,50,000 கடன் பெற்று டிராக்டர் வாங்கியிருக்கிறார். அந்த கடனை திருப்பி செலுத்தி முடித்த நிலையில் மீண்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு பயிர்க்கடன் பெற்றுள்ளார். அந்த கடனை செலுத்த தாமதம் ஏற்பட்டதால் சமாதான கடன் திட்டம் மூலமாக பயிர்க்கடனையும் அடைத்திருக்கிறார். கடன் தொகை முழுவதும் செலுத்தியதற்கான ஆவணத்தையும் 2021ஆம் ஆண்டு வங்கியிலிருந்து ராமசாமி பெற்றுள்ளார். இந்த நிலையில் வங்கியில் அடமானம் வைத்த 15 ஏக்கர் நிலத்திற்கான பத்திரத்தை திருப்பி கொடுக்காமல் விவசாயி ராமசாமியை அலைக்கழித்து உள்ளனர் வங்கி நிர்வாகிகள். விளாத்திக்குளம் SBI வங்கிக்கு பலமுறை சென்று ராமசாமி முறையிட்டும் தீர்வு மட்டும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் வங்கியிலிருந்து பத்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கோவில்பட்டி கோட்டாட்சியர் ஜேன் கிறிஸ்டிபாயிடம் விவசாயி ராமசாமி புகார் அளித்திருக்கிறார். வங்கி அதிகாரிகள் மிகவும் மோசமாக தன்னிடம் நடந்து கொள்வதாகவும் நிலப்பத்திரத்தை கொடுக்க மறுப்பதாகவும் 77 வயதான விவசாயி ராமசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்போ புதுசாக ஒரு மேனேஜர் வந்திருக்காரு. அவர்கிட்ட ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒரு இடம் போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் வாங்காமே இருந்தீங்க அப்படின்னாரு. சார் நான் பல இடம் அலைஞ்சிட்டேன், எனக்கு கொடுக்கல, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி நான் ஃபீல்டு ஆஃபீஸர்கிட்ட பழைய ஃபீல்டு ஆஃபீஸர்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு போயிட்டேன். அதுக்கு பிறகு பழையபடியும் 2 தடவை போனேன். இப்போ கடைசியாக இப்போ 4 நாளைக்கு முன்னால் போனேன். என்ன செய்ய அப்படின்னு, அது உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டார். நீங்கள் பெட்டிஷன் கொடுங்க, இல்லைன்னா மேல் நடவடிக்கை எடுங்க, என்ன நடவடிக்கைனா எடுத்துக்கோங்க, எங்களை ஒன்றும் கழிக்க முடியாது அப்படிங்கிறார். 2020 அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு தெரியல, என் பத்திரத்தை வச்சு வேற எங்கேயும் பேங்கில் அவங்களா லோன் வாங்கிட்டாங்களா என்னமோ, எனக்கு அது சந்தேகமாகவே இருக்குது. இப்போ இது குறித்து விளாத்திக்குளம் SBI வங்கி கிளையின் மேலாளர் செந்தில்குமாரிடம் கேட்டபோது விவசாயி ராமசாமியின் நிலப்பத்திரம் தொலைந்து விட்டது என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார். டக்குன்னு ஒரு விஷயம்லாம் தேடி இருக்க முடியாது. இதெல்லாம் லைவ் அக்கௌண்ட்ஸ் கிடையாது, எல்லாமே முடிச்சது. இந்த ஆக்ஷன் மூலமா கட்டியிருப்பாங்க இந்த லோனை. சரி சார். ஸோ அந்த சமயத்துல ப்ராப்பரா டாக்குமெண்ட் ஹேண்ட் ஓவர் ஆகலாம்னு நினைக்கிறேன். சரியா, இவருக்கு எல்லாமே லீகல் வேல்யூஷன் எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப அந்த டாக்குமெண்ட் வந்து லாயர் சம்பத்து நினைக்கிறேன் அந்த சமயத்துல. சரி, அவர்த்தையும் தேடி பார்த்தாச்சு, இல்ல பிரான்ச்லயும் இல்ல. ஆமா, மிஸ் ஆயின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் லீகலா வாங்கணும், அதுதான் ப்ரொசீஜர். சரி சார். வாங்கிய கடனை செலுத்தவில்லை என்றால் விவசாயிகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளும் வங்கி நிர்வாகங்கள் அவர்கள் பணம் கட்டிய பிறகும் அவர்களுடைய ஆவணங்களை திருப்பி கொடுக்காமல் இருப்பது விவசாயிக்கு இழைக்கப்படும் அநீதி. கடந்த 3 ஆண்டுகளாக விவசாயி ராமசாமியை அலைக்கழித்து வருவது மட்டுமன்றி அவருடைய பத்திரங்களை தொலைத்துவிட்டு அதனை மீட்டு தர எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது அதிகாரிகளின் மெத்தனத்தை காட்டுகிறது. 77 வயதான விவசாயிக்கு தீர்வு கிடைக்குமா? தவறு செய்த வங்கி அதிகாரிகளை தண்டிப்பது யாரோ?